வணக்கம் மக்களே. பாமக கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிஎம் விஜய் அவர்களை பார்த்து உங்களுக்கு என்ன அவ்வளவு ஈகோ அப்படின்னு பயங்கர காட்டமா பேசியிருக்காருங்க. எப்ப அப்படின்னா நேத்து நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர் பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரத்தோட புள்ளி விவரத்தோட அவர் பதில் அளிக்கிறாரு. அந்த பேட்டியில சிஎம் விஜய் அவர்களை பார்த்து உங்களுக்கு என்ன அவ்வளவு ஈகோன்னு பேசியிருக்காரு. என்னன்னா கிட்டத்தட்ட 50 நாளா 100 முறைக்கும் மேல காவிரி நதிநீர் பிரச்சனையை குறித்தும் மேகதாதுல ஆனா கட்டக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்காகவும் அனைத்து கட்சி கூட்டத்தை கொண்டு கூட்டி ஒருமித்த குரலோட மத்திய அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்போம் அப்படின்னு தொடர்ச்சியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிஎம் விஜய் அவர்களுக்கு கோரிக்கை பல முறை வச்சிருக்காரு. ஆனா கொஞ்சம் கூட விஜய் அவர்கள் செவி சாய்க்கவே இல்லைங்க. அதுக்கு பதிலா இப்ப இன்னைக்கு என்ன நடக்குது, தொகுதி மறுசீரமைப்பு நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் மத்திய அரசு டீலிமிட்டேஷனை கொண்டே வரல. அதுக்குள்ள இவங்க இதுக்கு இவ்வளவு முன்னேற்பாடுகள் இவ்வளவு முனைப்பு காட்டுறாங்களே. தமிழ்நாட்டுடைய தலையாய பிரச்சனையே தண்ணீர் பிரச்சனை தான். அதை குறித்து கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாரு. அப்படி என்ன உங்களுக்கு ஈகோ, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பயங்கர காட்டமா பேசியிருக்காருங்க. இது இல்லாம தாவேக அரசை மட்டும் அவரு விமர்சிக்கலங்க, திமுக அரசையும் கேள்வி கேட்டிருக்காரு. பாத்தீங்கன்னா 1971 இந்த காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு நமக்கான தீர்வு கிடைச்சிருந்திருக்கும், நமக்கான உரிமையை நம்ம பெற்றிருந்திருப்போம். அப்ப என்ன நடந்திருக்கு, இந்திரா காந்தி அம்மையார் மத்தியில இருந்திருக்காங்க. அவங்க கொடுத்ததுல அழுத்தத்தின் பேர்ல இங்க அப்ப திமுக கலைஞர் அவர்களுடைய பீரியட்ல காவிரி பிரச்சனைக்காக தொடுத்த வழக்கை வாபஸ் வாங்கிறாங்க. அதனாலதான் இன்னும் வரைக்கும் காவிரி நதிநீர் உரிமையை தமிழ்நாடு பெற்றுக்கவே முடியாம சூழ்நிலையா இருக்கு. இது இல்லாம இந்த திமுக ரகசியமா மத்திய அரசுக்கு மேகதாதுல அணை கட்டுறதுக்கும் எங்களுக்கு நடுவர் மன்றம் வேணும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. சட்டசபையிலயும் மேகதாதுல அணை கட்டுறதுக்கு நடுவர் மன்றம் அமைக்கணும்னு வலியுறுத்தி அதை தீர்மானத்திலயும் ஆட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே திமுக காவிரி நதிநீர் பிரச்சனையில பண்ண பச்சை துரோகத்தாலதான் இன்னும் வரைக்கும் தமிழ்நாட்டால உரிமை பெற முடியாம இருக்கு. இப்ப மேகதாது விஷயத்திலையும் அதே பச்சை துரோகத்தை பண்றதுக்கு முனைப்பு காட்டுறாங்க அப்படின்னு பயங்கர காட்டமா பேசியிருக்காருங்க. இது இல்லாம தாவேக அரசு தொகுதி சீரமைப்பு குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த அனைத்து எம்பிகளையும் அழைச்சிருக்காங்க. ஆனா அவங்க கட்சியில உள்ள கூட்டணியில உள்ள எம்பிகள் மட்டும்தான் கலந்துருக்காங்க. திமுக அதிமுக எல்லாருமே புறக்கணிச்சிட்டாங்க. அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டிருந்தா கூட இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கான ஒரு பலன் கிடைச்சிருந்திருக்கலாம். வெறும் எம்பிகளை மட்டும் கூட்டத்துக்கான காரணம் என்ன, எதுக்கு இந்த ஏற்பாடு அப்படின்னா காங்கிரஸ்க்கு இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்துல திமுக நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தாவேக அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. அதனாலதாங்க இந்த ஏற்பாடு. இந்த முனைப்பை இந்த தாவேக அரசு காவிரி நதிநீர் பிரச்சனையிலயோ இல்ல மேகதாது அணை பிரச்சனைக்கோ முனைப்பு காட்ட மாட்டாங்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிய கருத்துக்கு காங்கிரஸ் கட்சி மாணிக்கம் தாகூர் அவர்கள் ரொம்ப அலட்சியமான ஒரு பதில சொல்லியிருக்காருங்க. என்னன்னா காவிரியில தான் தண்ணி வந்துருச்சு, வரலன்னா தாவேக அரசு வழக்கு தொடுக்க போகுது, இதுக்கு நடுவுல எதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரசியல் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இதை குறித்து நேத்தே சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டசபையில ரொம்ப தெளிவா புள்ளி விவரத்தோட பேசியிருந்தாங்க. காவேரியில வந்த தண்ணி கர்நாடகா நம்ம கேட்டதுக்காக திறந்து விடல, கேரளால வயநாட்டுல பெஞ்ச மழையால அங்க கர்நாடகால கபினி அணை நிறையுது, அதனால தன்னுடைய மாநிலத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு கர்நாடகா திறந்து விட்ட தண்ணி தான்ப்பா இதுன்னு சொல்லியும் மாணிக்கம் தாகூர் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காரு. அதை இவர் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. இதுல வேற தாவேக அரசுக்கு நாங்க அழுத்தம் கொடுக்க மாட்டோம், அவங்களே செயல்படுவாங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமா ஒரு பதில் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை இருக்குன்னா நீங்க இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும், உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, தாவேக அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கணும். இல்லையா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய உரிமை நீரை நீங்க பெற்று தந்திருக்கணும். அப்படி எதுவும் செய்யாம நீங்க இந்த மாதிரி ஒரு அலட்சியமான ஒரு பதில் சொல்றீங்களே. இது நாள் வரைக்கும் காங்கிரஸ் தமிழ்நாடு பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருக்காங்க? இல்லவே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சியே தேவையில்லாத அணிதான். இதுல வேற மாணிக்கம் தாகூர் அவர்கள் சொல்றாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை வச்சு அரசியல் பண்றாருன்னு. ஏங்க அன்னைக்கு காங்கிரஸ் பண்ண துரோகத்தாலதான் இன்ன வரைக்கும் காவிரி நீர் பிரச்சனை ஓயல. இதுல தண்ணீர் பிரச்சனை உங்களுக்கு அரசியலா போச்சா? தண்ணீர் வாழ்வாதார பிரச்சனைங்க. இதை மட்டும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுத்து பேசுறாரு. தமிழ்நாட்டு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே புள்ளி விவரத்தோட எடுத்து பேசியிருக்காருங்க. இப்போ பாருங்க, தாவேக அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. 4,63,000 கோடி தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வேளாண் பட்ஜெட்டுக்கு வெறும் 58,000 கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க. இதை வச்சு எப்படி நலத்திட்டங்கள் செய்ய முடியும்? அட்லீஸ்ட் 25% ஆவது வேளாணுக்காக ஒதுக்குனா தானே விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களை செய்ய முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இது இல்லாம 65,000 கவர்மெண்ட் ஜாப் வேகன்சி இருக்கு, இன்னும் வரைக்கும் அவங்களுக்கான பணி நியமனம் பண்ணல. அப்படியே பண்ணாலும் அது டெம்பரரி ஜாப்பா தான் கொடுக்குறாங்க. அது எப்படி ஈக்குவல் டு பிரைவேட் ஜாப்பா ஆகுது? இப்படி பண்ணா எப்படி சமூக நீதியை நிலைநாட்ட முடியும்?
அடுத்ததா பாத்தீங்கன்னா டாஸ்மாக் விஷயத்துல தாவேக அரசு இரட்டை வேடம் போடுது. ஒரு பக்கம் கடைகள் எல்லாம் மூடுறாங்க, இன்னொரு பக்கம் எப்படி வியாபாரத்தை பெருக்கிறது அப்படின்னு அதுக்கான வழிவகைகளை செய்யறாங்க. இப்படி தொடர்ச்சியா தாவேக அரசோடைய அரசியல் நிலைப்பாடுகளை குறித்து அடுக்கடுக்கா மக்கள் மத்தியில அவரு வெளிப்படையா எடுத்து பேசிட்டு வராரு. இப்படி பேசிட்டு மட்டும் இல்லைங்க, இதற்கான தீர்வையும் பேசுறாங்க, அதுக்கான திட்டங்களையும் வகுத்து ஒரு 350 பக்கத்துக்கு நிதிநிலை அறிக்கையா வெளியிட்டு இருக்காங்க. இந்த செயல் திட்டங்களை தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு பாமக கட்சி செயல்படுத்தணும்னு அனைத்து மக்களுக்கான அரசியலை அவங்க செஞ்சுட்டு வராங்க.